நம்ம தோட்டத்துல ட்ரிப் இரிகேஷன் போட்டாச்சுங்க. கார்டனுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, செடிக்கெல்லாம் நெறைய தண்ணி விடுற மாரி இருக்கும். இருக்க இருக்க நம்ம கார்டன் பெருசாயிட்டே இருக்குதுங்களா, நேரமும் ரொம்ப நெறைய செலவாகுற மாரி இருக்குது. ஏன்னா பேக் யார்ட்ல தண்ணி விட்டுட்டு, ஃப்ரண்ட் யார்ட்ல போய் விட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே தினமும் 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுதுங்க. அது இல்லாம நம்ம பைப்பு புடிச்சு தானே விடுறோம் இல்லைங்களா? நம்ம சம்டைம்ஸ் சேர்த்தி விடுற மாரி இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப கம்மியா விடுற மாரி இருக்கும். இந்த ட்ரிப் இரிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டன்ல பேக் யார்ட்ல மட்டும் தான் செட் பண்ணியிருக்கிறோம். அது என்னன்னா, நம்ம டைமர் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, காலையில எவ்வளோ நிமிஷம் வந்து தண்ணி விடணும், ஈவினிங் எவ்வளோ நிமிஷம்னு சொல்லி செட் பண்ணிக்கலாங்க. செட் பண்ணிட்டா அதுவே நீட்டா வந்து கார்டனுக்கு தண்ணி விட்டுருது. மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது ட்ரிப் எங்கேயாவது வெளியில போறோம் அப்படின்னா, 10 நாள் ஆனாலும் கவலைப்படாம வரலாங்க. கார்டனுக்கு தேவையான தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ட்ரிப் இரிகேஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.